பிளேடால் இந்த இடத்துல எனக்கு அப்படியே கோடு கோடு கோடாக போடுறாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்திருந்த அந்த தருணம் அங்கேயேங்க நானாக கர்ச்சிப்பை வச்சு அப்படியே தொடச்சி போடுறேன். அவர் இறந்த அன்னைக்கே அவ்வளோ தவறு நடக்குதுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த ஃபோட்டோ மட்டும்தான் தெரியும், என்ன நடந்துங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த இடத்துல நான் ஒருத்தி தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன். என்னை எப்படி அங்கேருந்து நகர்த்துறது? அவங்கள சேலையை பிடிச்சி இழுத்து கீழே பிடிச்சி தள்ளி அவருடைய கடைசி அந்த சடங்குல கூட அவங்கள கலந்து கூடாமல் செஞ்சு, அதனால எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராகியம். ஒரு பெண்ணுங்கிறதுக்குனால தான் இத்தனை ஆண்கள் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க. இவங்கள இதே இடத்துல ஒரு ஸ்டேஜில் கதவை உடைச்சிட்டு காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணீங்க. ஆமாம், அப்படி தான் எடுத்தோம். ரிவர்ஸ் எடுத்த சவுண்டை பார்த்தாங்க பாருங்க. எங்களை கடைசி வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே பார்க்க விடுறது. பாடியை எடுத்து வேனில் பின்னாடி வச்சாங்க பாருங்க. அந்த கேப்பு தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்புறம் நான் இல்லைக்கா, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, கட்சி பிரிஞ்சுது. அப்போ கருணாநிதி என்னென்ன பண்ணியிருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட சமாளித்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இன்ன வரைக்கும் யாரும் ஸ்கோர் பண்ணல. மேம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே ஓகே. நிறைய எப்படின்னா கான்ட்ரவர்சிஸும் சேர்த்தே நீங்கள் வளர்ந்து வந்திருக்கீங்க. ஆமாம், மேமோட டெமிஸ்க்கு அப்புறம் இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்ட நீங்கள், இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்ட நீங்கள், உங்கள் மேலேயே ஒரு விமர்சனம் வரும்பொழுது அது எப்படி இருந்தது ஆக்சுவலாக? ஏன்னா ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். பக்கத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம யாரு என்ன என்னன்னு தெரியும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. அதை எப்படி கையாண்டீங்க ஆக்சுவலாக? இதே மாதிரி பிரச்சனைகள் அக்காவுக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் அப்போ எனக்கு ஏஜ் என்னன்னு பாருங்கள். அந்த ஏஜ்லேயே நான் ரொம்ப அமைதியாக தான் டீல் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, அவர் இறந்த அன்னைக்கே அவ்வளோ தவறு நடக்குதுங்க. பக்கத்தில் அம்மா நிற்பாங்கள்ல, உங்களுக்கெல்லாம் அந்த ஃபோட்டோ மட்டும்தான் தெரியும், என்ன நடந்துங்கிறது எனக்கு தான் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், அந்த இடத்துல நான் ஒருத்தி தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன். என்னை எப்படி அங்கேருந்து நகர்த்துறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளேடால் இந்த இடத்துல எனக்கு அப்படியே கோடு கோடு கோடாக போடுறாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்திருந்த அந்த தருணம் அங்கேயேங்க ராஜாஜி ஹால்லே நடக்குது இது. ஆனால் நான் இதை அக்காட்ட சொல்லலை. நானாக கர்ச்சிப்பை வச்சு அப்படியே தொடச்சிட்டே நிற்கிறேன் ஒழிய சொல்லலை. அந்த அளவுக்கு கஷ்டத்தை நாங்கள் அன்னைக்கே பார்த்துட்டோம். அவர் இறந்த அன்னைக்கிலேருந்தே பார்த்துட்டோம். நாங்கள் இங்கேருந்து போய் பார்க்கறதுக்கு போகிறோம், அவரை அங்கே விடலை. அதெல்லாம் அந்த மறைவு செய்தியே மேம்க்கு போகலை அப்படிங்கிறது. போகலை, நாங்கள் சொல்லி தானே வருது. அதுக்கப்புறம் தான் நான் போகிறேன் இங்கே. அதனால் நிறைய அந்த மாதிரி நாங்கள் கஷ்டங்கள் அதிகம் எங்களுக்கு. அது பட்டா கூட எனக்கு என்ன அப்படின்னா, அவங்கள சேலையை பிடிச்சி இழுத்து கீழே பிடிச்சி தள்ளி அவருடைய கடைசி அந்த சடங்குல கூட அவங்கள கலந்து கூடாமல் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராகியம் வந்துருச்சு. ஒரு லேடிங்கிறதுனால தானே, ஒரு பெண்ணுங்கிறதுனால தானே இத்தனை ஆண்கள் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க. அவங்களோட உழைப்பையே யாரும் பார்க்கலையே. அதனால இவங்களை நம்ம விட்டுறக்கூடாது. இவங்க பின்னாடின்னு நம்ம இவங்கள இதே இடத்துல உட்கார வச்சு பார்க்கணும். சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சு பார்க்கணும். மக்களுக்காக செய்கிறவங்க அவங்களுடைய 9 வருட ஜேர்னியாக அப்படி தான் இருக்குது. அதனால் உண்மையானவங்க இருக்கணும் அப்படிங்கிறத நான் அன்றைக்கி நினச்சேன். அதனால தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவங்களோடைய அப்படியே இருந்துட்டேன். அந்த நீங்கள் சொன்ன அந்த இன்சிடெண்ட் அப்போ நான் நிறைய இடங்களில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் கதவை உடைச்சிட்டு காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணீங்க. ஆமாம், அப்படி தான் எடுத்தோம். ரிவர்ஸ் எடுத்துட்டு கதவை உடைச்சிட்டு கதவை மூடிட்டாங்க. நீங்கள் வரத்துக்கு கதவு மூடி உள் பக்கம் பூட்டிக்கிட்டாங்க. சொன்னோடனே நான் திரும்ப திரும்ப மரியாதையாக கேட்குறோம், விடுங்கப்பா, தலைவரை பார்க்கணுங்கிறாங்க அம்மா, கொஞ்சம் விடுங்கன்றோம். கதவே திறக்கலை. அப்புறம் வெளியில் என்ன போலீஸ் ஆஃபீஸர் அம்மா அலோவ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, உடனே என்ன பண்ணோம், அவர் டியூட்டி
அதனால் அவர் அதை தான் சொல்ல முடியும் எங்ககிட்ட. சரி, எங்கள் டிரைவர்கிட்ட சொன்னோம். சித்தார்த்தன்னு பேர் அந்த டிரைவர். சித்தார்த்தன், ரிவர்ஸ் எடு, உள்ளார உடச்சிட்டு போ, நான் தான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2-3 ஃபைல் இருந்தது. அவன் அதுக்குள்ளே பையன் சொல்லிட்டான், கண்ணாடியை இறக்கிடுங்கம்மா அப்படின்ட்டான். அக்கா சைடு என் சைடும் கண்ணாடி இறக்கிட்டோம். நாங்கள் இறக்கிட்டு நாங்கள் ரிவர்ஸ் எடுத்த சவுண்டை பார்த்தாங்க பாருங்கள், தானாக கதவு திறந்தது. அதுக்கப்புறம் உள்ளார போனோம். அங்கே வந்து ரஜினிகாந்த் அண்ணன்னாருங்க. அப்புறம் எங்கள் முன்னாள் அமைச்சர் வந்து ராஜாராம் அண்ணார் அந்த போர்ட்டிகோவில். நான் அவங்க 2 பேரை தான் பார்த்தேன். அப்போ அவங்க 2 பேரும் சொன்னாங்க, வந்து இவர் அண்ணா வந்து நல்லா சத்தமாக சொன்னார் ரஜினிகாந்த் அண்ணன், பா பாவம்ப்பா அந்த அம்மா, விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் மந்திரியாக இருந்தவரும் சொல்கிறார், அவங்க ரொம்ப கட்சிக்காக உழைச்சிருக்காங்கப்பா, அவரைப்பா அவங்கள பார்க்க விடாமல் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனாலும் எங்களை கடைசி வரைக்கும் அங்கே அவங்க வீட்டுக்குள்ளே பார்க்க விடலை. பாடியை எடுத்து வேனில் பின்னாடி வச்சாங்க பாருங்க, அந்த கேப்பு தெரிஞ்சிச்சு எனக்கு, அப்படியே லைட்டாக பறந்துது. அப்புறம் நான் வந்து இல்லைக்கா தலைவரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லாமே இங்கே வந்தோம். அந்த சமயத்தில் பாருங்கள், மெமோரியல்ஸு டிடியாக இருந்தார் என் ஹஸ்பண்ட், டெப்டி டைரக்டர் மெமோரியல்ஸ் சென்னையில். அதனால அவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு ராஜாஜி ஹால். அதனால் அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேங்க. ஃப்ரம் த பிகினிங் அவங்க திரைத்துறைக்கு வந்தப்பவே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, விமர்சனம் அப்படிங்கிற விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசியல், அப்புறம் நீங்களும் வந்திருக்கீங்க உள்ளார. 2 பேருமே வந்து நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இந்த இன்சிடெண்ட், எம்ஜிஆர் அவர்கள் மறைவு அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், சட்டசபையில் அவங்களுக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எங்களுக்கு செய்தியாக தெரியும். ஆமாம், அதுக்கு பின்னாடி என்ன வழி இருந்ததுங்கிறது தெரியாது. யாருமே வந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அரசியலுக்கு நான் வருவேன் அப்படிலாம் முடிவெடுத்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வருவாங்க, வீட்டில் உட்காருவாங்க, அதுலேருந்து வெளில வரத்துக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். வேணவே வேணாம், இது இப்படிலாம் போய் பண்ணணுமா அப்படின்லாம் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும், உங்ககிட்ட டிஸ்கஷன் போயிருந்திருக்கும், நீங்களும் ஏதாவது சொல்லி நடந்தது. இவங்க ரொம்ப டீசென்ட்டு. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, இது அந்த தலைவர் மறைவனைக்கு நடந்ததில்ல, அதுக்கப்புறமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வந்து தலைவருக்காக தான் நான் வேலை செஞ்சேன், நான் ஏதோ பொசிஷனை எதிர்பார்த்தோ எதுவுமே இல்லை, அது உண்மை, 100% உண்மை. அப்படி இருக்கும்போது நமக்கு இது வேண்டாம், நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் உட்காந்து மெதுவாக சொல்ல ஆரம்பித்தேன். சரி, 9 இயர்ஸ் நம்ம போயிருக்கோம், ரோடாக போயிருக்கோம், போய் அந்த மக்களுக்கு நீங்கள் ஆறுதல்லாம் சொல்லியிருக்கீங்க, தலைவருக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி செய்யவும் வச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் பிடித்தமும் இருக்குது அவங்களுக்கு. அவங்கள நம்ம வந்து நடுரோட்டில் விடுற மாதிரி இருக்காதா நம்ம எடுக்கிற டிசிஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் அப்படியே காமானாங்க. அதனால் இல்லைக்கா, நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம், ஈவன் உங்களை பற்றி தப்பாக எழுதுகிறவங்களும் சரி, அப்போல்லாம் மேகசின் தானம்மா எழுதுறது ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன இருந்தாலும் சரி நம்ம இதில் இருந்து நம்ம வந்தாகணும். அதுவும் வந்து 2 பேரும் லேடிஸ் தானே அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது, அதையும் உடைக்கணும். அதனால நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். இவ்வளோ நாள் வந்து நம்ம இதில் இருந்துட்டோம், இப்போ போய் சடனாக ஒதுங்கிறதுங்கிறது வந்து ஏதோ பயந்து ஒதுங்குற மாதிரி இருக்குது. அந்த இதுக்கு போயிடக்கூடாது நம்ம. அதனால் எது இருந்தாலும் சரி நான் கடைசி செகண்ட் வரைக்கும் கூட தான் இருப்பேன். அதனால் நம்ம வந்து இந்த லைஃப்பை எடுத்துக்குவோம், இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே நல்லது செய்ய போகிறோம், இப்படினாலும் செய்வோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, கட்சி பிரிஞ்சுது, இதெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனாங்க. அப்போ வந்து கருணாநிதி என்னென்ன பண்ணியிருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட சமாளித்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் வந்து அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இன்ன வரைக்கும் யாரும் ஸ்கோர் பண்ணல அதை அவங்க செஞ்சதை.
ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா அந்த பப்ளிக் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். அதனால அவர் என்ன இஷ்டத்துக்கு பேசுவார், வந்து பேசிட்டு எல்லாம் செய்கிற மாதிரியே பேசுவார் சட்டசபையில். அந்த காரியம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. யாருமே கேள்வி கேட்கறதில்ல. அதாவது சட்டசபையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக அம்மா இருந்தப்போ சிஎம்மாக கருணாநிதி இருந்தார். அவர் என்ன சொன்னாலும் அங்கே பேசுகிறது ஒன்று இருக்கும், ஆனால் டிபார்ட்மெண்ட் வழியாக அது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அது நாங்கள் கண்கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அம்மா என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபை நிகழ்ச்சி வந்து அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும் அவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ. அப்போ கம்ப்ளீட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அலசி எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவரே ஒரு கட்டத்தில் பயப்பட ஆரம்பிச்சிட்டார். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நிலமை இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப தேர்தல் வந்தது, அம்மா வெற்றி பெற்று சிஎம் ஆனாங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே உங்ககிட்ட கேட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடோட மிகப்பெரிய தலைவர்கள் ஆளுமைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற கட்டத்தில் கலைஞர் அவர்களும் ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். இப்போ இருக்கிற டிஎம்கேவோட அப்போ இருக்கிற டிஎம்கேவை சமாளிக்கிறது இன்னும் கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது உண்மை. உண்மை. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ண ரொம்ப டஃப்பாக இருந்தது, அதை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, நீங்களுமே கூட இருந்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நிஜமாலே நல்லா தான் பண்ணியிருக்கோம்ல, நிலைமை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு. அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு? அவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவார், அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் டீப்பாக போக மாட்டார். பேசுகிறதுல உள்ள இது செய்து முடிக்கிறதுல இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிசிட்டி ஆங்கிளில் என்னென்னவோ அந்த மாதிரி போகும். அது டிஎம்கேயோட ஸ்ட்ராட்டஜியே அப்படி தான் இருக்கும். ஓகே. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது, இப்போ கூட இருக்குது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பப்ளிசிட்டியை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை ஒன்று தான் எங்களுக்கு, அதில் தான் நாங்கள் டீப்பாக போவோம். இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு கூட நினச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ உள்ள பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்ப எந்த அளவுக்கு தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு ஒரு நாள் அதை பற்றி நினச்சோன்னா நம்ம 10 நாளைக்கு வேலை செய்ய முடியாது. அதுக்கு தான் அவங்க பண்ணுறதே. அதனால் நாங்கள் அதுக்கு வெயிட்டே கொடுக்க மாட்டோம். அதுதான் எங்களோட இம்பார்ட்டன்ட். ஆமாம், நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டுருப்போம். இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு டேக்அவேவாக இருக்குது மேம் இப்போ பார்க்குற விமெனுக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா விமர்சனம். ஆமாம், எது பண்ணாலும் அதுக்கு விமர்சனம், எதிர்மறை விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து இம்மிடியட்டாக பெண்கள் டவுன் ஆயிடுறத பார்க்க முடியுது. அது நீங்கள் சொல்லும்போது அதுக்கு நாங்கள் வந்து வெயிட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அதை தான் செய்யணும். அது குறிப்பாக பெண்கள் வந்து அதை செய்யணும். இல்லைன்னா அவங்க வந்து சாதிக்கிறது ரொம்ப கொஸ்டின் மார்க் ஆகிடும், கேள்விக்குறியாகும்.